இதான் அழுவா ஒரு வாரமா. ஆனா எதுக்கு அழுகுறாங்க அழுகுறான்னு டாக்டருக்கு கண்டுபிடிக்கல. 57 நாள் இருக்கு ஹாஸ்பிட்டல். கூட இருந்த நாட்களை விட அவங்க கூட நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த நாள் மட்டும்தான் எனக்கு இப்போ வரைக்கும் ஓடும். படம் வரையிலும் சரி, எழுத்துலையும் சரி, படிப்புலையும் சரி, ஆயுசு மட்டும்தான் அவங்களுக்கு கம்மி. மற்ற எல்லாருமே அவங்களுக்கு கடவுள் ஆயுசு கூட கொடுத்துருக்காங்க. ஸ்டையான் ஒரு பாப்பாவுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த பாப்பா இப்போ நல்லா குணமாயிட்டாங்க. ஸோ அவங்கள பார்க்க தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். என் கூடவே நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக அந்த பாப்பாவுடைய ஹெல்த் அப்டேட் என்னன்னு பார்ப்போம். எப்படி இருக்கு உடம்புக்கு? கேக் உங்களுக்கு பிடிச்ச கேக்கு? முன்னாடிக்கு இப்போ என்ன வித்தியாசம்? ஓகே ஓகே. உடம்புல வீங்கி போயிருக்கும், வயிறு கை காலுக்கெல்லாம் வீங்கி போயிருக்கும். தனியார் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியாது. ஓகே. கவர்மெண்ட் ஸ்டாண்டிலே பார்க்கட்டும். ஓகே. அதான் ஒரு 8 ஆபரேஷன் கொண்டு போனோம். ஒரு 8 ஆபரேஷன் கொண்டு எதுவுமே செட் ஆகும். அவங்க வந்து எதுனா கம்பெனி வைக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இப்ப பண்ணிருக்கிறது வந்து பாதியா வச்சு வளர வச்சிருக்காங்க. தனியார் கவர்மெண்ட் வந்து எப்படின்னா இறந்தவங்களுக்கு முழு லிவராகவே எடுத்துவாங்க. புரியுது புரியுது புரியுது. பி பாசிட்டிவ் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு வருஷப்படி ஒரு 5 பேர் போடுவாங்க. இந்த 5 பேர் போட்டு அந்த டைம்ல அந்த உடனே டெஸ்ட் எடுக்கும். எடுத்து அந்த யாரும் செட் ஆகுது 4 நாள் எடுப்பாங்க. அப்படியே 8 ஆபரேஷன் ஒண்ணு கடைசிக்குள்ள அவன் இறந்து 5-6 மாசம் தான் இருக்கும். அந்த 6 மாசத்துல இவா அதே மணி. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க? இறக்கும் போதே இருந்திருக்கும். இன்னொருவர்கள் யாருக்கா இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச அப்படி யாராவது உங்க ஃபேமிலியில இல்ல இல்லையா? புரியுது. சோ இது இப்படி டிரான்ஸ்மிட் ஆக முடியுமா? எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தானே அந்த ஹாஸ்பிட்டல்ல போனாலும் 6 மாசம் குழந்தை எல்லாருமே அந்த எல்லையே மெடிக்கல் இன்னொரு ஃபேமிலிக்கு 3 பிள்ளைங்க இருக்கு. எல்லையே அவங்களுக்கு 2 பசங்க 1 பொண்ணு. எனக்கு 3 பொண்ணுல அவங்க முஸ்லீம். ஆனா அவங்களுக்கும் இதே பிள்ளைங்க 4 பொண்ணுங்களுக்கு இருக்கு. 4 பொண்ணுங்களுக்கும் அதுல 2 பொண்ணு தவறி விட்டாங்க தெரியாம. எல்லையில 2 பொண்ணுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் வச்சு பழக்கமான அவங்க அம்மா பெருமைச்சு அவங்க அம்மாவுக்கு பார்த்தாங்க. அப்போ நம்ம தனியார் வச்சு ஆனா அவங்க பெரிய 3 பேருக்கு கல்யாணம் பொண்ணு 2 பையன் கல்யாணம் பண்ணுவோம். ஆனா இப்போ அவங்க அம்மாவுக்கு அவங்க செக் பண்ணுவாங்க. இப்போ 3 பேருக்கு இருக்கு. 3 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு என்ன நினைச்சிருக்காங்க? உங்க பிள்ளைங்க பார்க்கப்போ உங்க பிள்ளைங்க தான் உண்மைதானே. எப்படி ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் இது. ஆனா எதுக்கு அழுகுறாங்க அழுகுறான்னு டாக்டருக்கு கண்டுபிடிக்கல. 57 நாள் இருக்கு ஹாஸ்பிட்டல். இதான் இன்னுமே லீவ் இருக்காங்க. கடைசி வரைக்கும் வயிறு இவ்வளவு பெருசா இருக்கும். நடக்க முடியாம காலு போச்சு. அதுக்கப்புறம் கையாசி இல்லாம இருந்தது. அப்புறமா உட்கார முடியாம படுக்க முடியாம இருக்கு. ஒவ்வொரு நாள் இறந்து கடைசியில் கண்ணோட ட்ரெஸ் போட்டு ஓடிச்சுட்டாங்க. அவஸ்தப்பட்டான். அந்த அவஸ்தை அதே கிடைக்கும். கொஞ்சம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம் நாங்க தள்ளி இருந்தோம்னா இவனையும் நாங்க அந்த அளவுக்கு தான் ஆக்கி முடிச்சிட்டோம். சொன்னாங்க டாக்டரே நிறைய இதுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு நீங்க செலவு பண்ணிருப்பீங்க? முதல்ல ஸ்டார்டிங் வந்து அவளுக்கு இருந்து செலவு பண்ணி கொடுப்பாரு. அவளுக்கு இருந்து நாங்க அவ்வளவு பெஸ்ட் கொஞ்சம் அப்போ அப்போ இவங்களுக்கு இப்போ உள்ள ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் செக்அப்புக்கு 4 மணி சொல்லுவாங்க. 2 பேருக்கு ஸ்டார்டிங் செக்அப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாம் ஓகே ஆகி முடிச்சிருந்தாலும் ஒய்ஃபுக்கு இவருக்கு கொழுப்பு இருக்கு. வச்ச கொழுப்போட வச்ச வளராது. சாப்பிட வெயிட்டை குறைக்க முடியல. வெயிட்னா 12 கிலோ குறைச்சிடும். ரைஸை கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டு 1 மாசம் ரைஸை நிப்பாட்டிடும். ரைஸை கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டு ஃபுல்லா சப்பாத்தி ஓட்ஸ்
வந்து என்ன இல்லாம மதியானத்துக்கு கோதுமை தோசை, நைட்டுக்கு 2 சப்பாத்தி, 1.5 சப்பாத்தி 2 சப்பாத்தி அந்த மாதிரி கொடுத்து 12 கிலோ குறைச்சி அப்புறம் ஓகே உள்ள சேர்க்க இவளுக்கு ஃபீவர் வந்துட்டு ஏசியில உள்ள இருந்து ஃபீவர் வந்துட்டு பிரச்சனை பண்ண மாட்டேன். திருப்பி வெளியே ரூம் எடுத்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஒரு 5 ரூம் எடுத்து 3 இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷன் பிராயம் இருக்கு. 9 இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போடும்போதுதான் அதுக்குள்ள ஃபார்மசில எல்லாம் வாங்கணும், ட்ரிப்போ எல்லாமே சேர்த்து அந்த ரூம் வாடகை எடுத்து நாங்க இருந்து தூரம் தொழில் சொல்றது இங்கே இருந்து 3 வரையும் பார்க்கணும். இங்க இருந்தே பார்க்கறது கைது போட்டு விட்டு காலையில 6 மணிக்கு மதியம் 2 மணிக்கு நைட்டு பண்ணுறோம். போய் ஊசி போடணும். ஒரு 7 ஊசி போட்டோம். 7 ஊசியோட தயிர் அந்த இன்ஜெக்ஷன் எதுக்குள்ள இன்ஜெக்ஷன் ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நீர் நீர் வச்சு நீர் இருந்தா இவங்களுக்குள்ள ஏசி குளிர்காய்ச்சல் தான் இருந்துச்சு. ஏன் பேஷண்ட் இருக்கிற ரூம்ல கூட ஏசி இருக்கணுமா? நல்லது. ஆனா இவ உடம்பு தான் ஒத்துக்கல. சொன்னாங்க நம்மளுக்கு அந்த ரூம்ல அங்க 3 மாசம் இருந்தோம். எங்களுக்கு பண்ணாங்க. அடியா மாசத்துக்கா எப்படின்னா ஹாஸ்பிட்டல் வாசல் அங்கேயே இருக்கும். காப்பாத்திக்கவே முடியாது. அவங்க இல்லன்னா எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப வரைக்கும் நான் தான் சொல்லுவேன், அவங்க மூலியமா எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு இப்படியே நிக்கிறேன். அவளை இறந்துட்டு இப்ப இறக்காம இருந்த காரணம் அவங்களால. வாடகை கரண்ட்டுக்கு மாசம் கரண்ட்டுக்கு 12,000 வருது. டபுள் பெட்ரூம் 2 ரூமும் ஏசி, 2 பேருக்கும் ஏசி ஓடிட்டு ஃபுல்லாவே. அங்க எப்படின்னா திங்ஸ் அந்த வீட்டுல எல்லா திங்ஸும் வீட்டுல இருக்கும். நாங்களாம் போனோம் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஒவ்வொரு காலி போட்டதுமே அவங்க 2 பேர் தான் முத இங்க 2 தான். இன்னொன்னு என்ன தெரியுமா, நாங்க ஒவ்வொரு பொருளுக்காக போகல, ஊருக்கு போனது இன்னொரு பொண்ணுக்காங்க. அவளுக்கு தான் ஜிஹெச்ல 2 வரையும் இறந்த பெட்டுக்கு அடுத்த பெட்ல ஏத்த பெட்ல 2 வந்து அட்மிஷன் அங்கதான் இருக்கும். கர்நாடகா அங்கதான் இருக்கும். ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா செக்கப்பும் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு தான் நிபர் மாக்காலும் எப்படி கண்டிஷன் இதாகிட்டு நாங்க பதிவு பண்ணி தரோம். நீங்க சென்னையில போய் நீங்க பதிவு பண்ணிருக்க நாங்க இங்க இருந்து எழுதி தரோம். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் இருக்கு, ஆனா இந்த பொண்ணுக்கு காட்டுக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு தான் அனுப்பி போட்டாங்க. ஸ்கூல் போயிட்டு செக்கப்புக்காக நாங்க உள்ள டிக்கெட் சேர்த்து அட்மிஷன் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க போய் செக்கப் டாக்டர் பார்த்து என்ன செக்கப் எடுக்கிறாங்க இந்த லிவர் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன எல்லாமே எடுப்பாங்க. இந்த லிவர் பிரச்சனை வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன சிம்டம் தெரியுது? சோர்வடைவா, காய்ச்சல் வரும், மற்றபடி செஸ்ட் பெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே மேல் வலி அதிகமா இருக்கும். கொஞ்சம் சோர்வாவே இருப்பாங்க. அவ்வளவுதான். சாப்பிடுறது கொஞ்சம் அது வரும். கைகள் வீக்கம் நீர் வச்சு வீக்கம் மாத்திரையே பிரிச்சாமணி மாத்திரை தான். அது மட்டும் தான். என்ன மாத்திரை? இதுதான் எங்களுக்கு ரோசனா மாசம் மாசம் ஒரு ஆளுக்கு உள்ளது, 3 பேருக்கு உள்ளது கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரே மாத்திரை தான் இது அவ்வளவு. ஆமா, அது போக இன்னொரு சிங் மாத்திரை 3 வேளைக்கு 3 ஒவ்வொன்று போடணுமா? சிங் மாத்திரையும் போடணும். இவளுக்கு அடுத்து ஒரு சின்ன பொண்ணு இருக்காளோ, அவ என்ன படிக்கிறாங்க? 11th. ஓகே மாசம் மாசம் செக்அப் போறதுல ஓகே பைசாரியா கொடுத்துருவாங்க. அட்டை ரொட்டியோட ஒரு மாசத்துக்கு 29,000 இது வந்துடும். கிளைம் ஆகும். அதுக்குதான் ஆபரேஷன் முன்னாடி ஒரு ஜட்ஜி யாரு? ஜட்ஜி ஜட்ஜி, நோட்டரி, சப் கலெக்டர், தாசில்தார், ஆர்டிஓ இவ்வளவு வந்து கைட் அவ்வளவு கையெழுத்து வாங்கி எல்லாம் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் பட் சம்மந்தம் இல்லாம ஆர்டிஓ கையெழுத்ததுக்கு ஆர்டிஓ கையெழுத்து நான் வந்த டைம் எலெக்ஷன் டைம் எனக்கு இப்ப பாப்பாக்கு இப்போ உள்ள இன்சூரன்ஸ் வந்து எந்த காப்பீடு திட்டம்? கலைஞர் காப்பீடு திட்டம்.
மருந்து டாக்டர் அது எந்த டாக்டர் ஓகே ஓகே. ஆனா அதுல எவ்வளவு இவங்களுக்கு இது இன்சூரன்ஸ் ஆகும்? ஆபரேஷன் அது வந்து ஆயிருக்கு. அவ்வளோ இருக்கா? 2 வருஷத்துக்கு ஒரு டேப்லெட் வந்து ஃப்ரீ. 2 வருஷத்துக்கு டேப்லெட் ஃப்ரீ. 2 டேப்லெட். அப்போ மாசம் செக்அப் பண்றாங்க. அது மட்டும் மாசம் 39 ரூபா வந்து. ஓ அது டாக்டருக்கு பேரு. ஆனா அவங்க சொல்லும் போது இதானே சொல்றாங்க, ஒரு காப்பீட்டு திட்டத்துக்கு 5 லட்சம் ரூபா தான் அப்படின்னு ஆமா இருக்கு. அது பக்கத்துல இன்சூரன்ஸ் ஆபீஸ் அது உள்ளே இருக்கு லாஸ்ட். ஓகே. அப்ப நம்ம கூப்பிட்டு ஒரு 7 பேர் உட்காந்துருக்கோம் இல்ல ரூம்ல. 1 to 3 பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு என்ன என்ன ஏற்று பண்றீங்க இந்த ஆபீஸ் பண்ணுவீங்க இன்னும் எல்லா வகையும் கேட்பாங்க. இப்போ தவறு விட்டோம் அதனால நமக்கு தனியாக தான் இருக்கும் தொழில் காப்பாற்றலாம் அவங்க ஓகே. ஓ ஓகே. இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமும் இந்த என்கொயரி பரவாயில்ல, ஃபைல் போட்டு எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கீங்க. யார் இது? ஓ அவன் ஞாபகம் இருக்கிறதா இப்போதைக்கு இருக்கு. மார்க்ஸ் பாத்தியா? அவ क्वेश्चन எல்லாம் 50-50 தான். 6ஆம் கிளாஸ்ல உள்ள எல்லாம் 49.5. அவங்க ஸ்கூல் கராப்ட ஸ்கூல்ல பாராட்ட வேண்டிய விஷயம். 3 பிள்ளைகளுக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பாப்பா அவளும் காரப்பட்டியில தான் படிக்கிறாளோ? நல்ல டீச்சர்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டாங்க. அந்த டீச்சர்ஸ்லாம் உண்மையில பெரிய ஒரு இவ்வளோ பத்திரம் போட்டு எவ்வளோ கட்டி கையெழுத்து வாங்கி ஹாஸ்பிட்டல். ஓ பொண்ணுக்கு தான் கொடுக்காங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளோட டீட்டெயில் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டு இந்த 10 ரூபா 20 ரூபா பத்திரம் 70 பத்திரம் இந்த பத்திரத்துல கொண்டு போய் சைன் பண்ணி. பாபாக்கு ஆபரேஷன் பண்ண மந்த் எந்த மந்த்? மே மாசம். நம்மளுக்கு ஆக்சுவலா ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல என்கிட்ட நீங்க சொல்லி 2 மாசம் பிந்தி நம்மளுக்கு சர்ஜரி கரெக்டாக ஓகே பண்ணி இவரு வெயிட் போட்டுட்டு அதே குறைக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. இந்த மாசம் அதுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. எல்லா டாக்டர்ஸ் பார்த்து சரி, இப்ப இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் எப்படி இந்த முறையில தான் அடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? இதெல்லாம் டீடைல்ஸ் கேட்டுட்டீங்களோ? ஃபர்ஸ்ட் செக்அப் முடிஞ்ச உடனே ஒரு இது அடுத்தது இந்த பத்திரம் இந்த லெட்டர் இதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த பத்திரம் இங்க ஏன்னா இது உங்களோட உறுதிமொழி இல்லையா? நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்பவரின் பாதுகாவலர் உறுதிமொழி. இப்போ இந்த பத்திரத்தை வந்து நீங்க வந்து முறைப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் திரும்ப பண்ணணுமா? அதை ஓகே புரியுது புரியுது புரியுது. ஓகே ஓகே விசாரிப்பாங்க. இவ்வளவு தனியா கூப்பிட்டு விசாரிச்சாங்க, என்ன தனியா கூப்பிட்டு விசாரிச்சாங்க. சரி, பாப்பா ஏன் சம்மந்தமே இல்லாம சுயநினைவு இல்லாம இந்த மாதிரி கத்துறா? சுயநினைவோட கத்துறாளா இல்ல என்ன? அது புரியல. ஓ லாஸ்ட் 3 வரைக்கும் இன்ஃபெக்ஷன் அந்த அதுனால அந்த டைம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு அப்புறம் தெரியல. அப்பதான் அந்த இது ஞாபகம் வைக்கணும். ஒரு செல்ஃபி இவங்க செல்ஃபி ஒரு செல்ஃபி அவங்க அவ செல்ஃபி போட பழகினான். அப்பதான் என்ன இப்படி மாட்டு ஒரு இதா இருக்காளே அப்படின்னு தான் யோசிக்கும் போது வேண்டாம் அப்படின்பா. ஒண்ணுமே துப்ப மாட்டோம், வேண்டாம் அப்படின்பாடா. அப்பதான் எப்ப இப்படி இருக்காளேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு காய்ச்சல் வர அடிச்சுட்டு வந்து கூட்டு போனேன். அப்படியே அங்கேயே ஹாஸ்பிட்டலே இருக்கிற அது சொல்லி அவளை கூட்டு அவ அடம் முடிச்சதுனால டாக்டர் சொல்லிட்டாங்க தெரியாதுமா அப்படின்ட்டு. வீட்டுக்கு நீங்க கூட்டு போயிடலாம்னா வாங்க அப்படின்ட்டு. ஒரு நாள் தான் இருந்தாங்க என் வீட்டுல. வெள்ளிக்கிழமை கூட்டு இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில ஹாஸ்பிட்டலுக்கு முயற்சி போய் 4 நாள் இருந்தா வெள்ளிக்கிழமை நைட்டு இருக்கு கலெக்ட் செஞ்சு அது யோசனை அப்பவுமே தெரியாம தெரிஞ்சிருந்தா இவ்வளவு. இல்ல அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இவங்க 2 பேரும் பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. இது வந்து ஒரு பேலன்சிங் த ஈக்குவேஷன் தான். நம்ம கண்டிப்பா நம்ம எமோஷனலா கண்டிப்பா நம்ம யோசிப்போம் நம்மளால. ஏன்னா நம்ம பெற்றவங்கல்ல, அது எப்படி இது பண்ண முடியும், ஜீரணிக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. அந்த அவங்க ஆஸ்பத்திரிக்கு இருந்து அவ எங்க கூட இருந்த நாட்களை விட அவங்க கூட நான் ஆஸ்பத்திரியில இருந்த நாள் மட்டும் தான் எனக்கு இப்போ வரைக்கும் ஓடும். இப்போ உங்களுக்கு டாப் டு பாட்டம் நான் டீடைல்ஸ் கேட்டா நீங்க சொல்ற அளவுக்கு இருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க இதுல பக்குவப்பட்டு இருப்பீங்க. இதை தாண்டி இது உங்களுக்கு ஒரு ட்ராமா தானே. லைக் எப்படி சொல்றது, ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு விதமான என்னன்னா ஒரு மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு இதுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இதுக்குள்ளேயே நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்கன்றப்போ 4 வருஷம் ஆச்சுன்னா இதுக்குள்ளே டிராவல் பண்ண. உங்க வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு 4 வருஷத்தை மறக்கவே மாட்டீங்கல்ல. ஏன்னா
அதுதான் சொல்லுவேன். ஆப்ஷன் பண்ணியாச்சு. ஆனா இவன் லைஃப் எல்லாம் மாத்திரை போட்டுதான் ஆகணும். கல்யாணம் வச்சாலும் இவனுக்கு நான் மாத்திரை டேப்லெட் போட்டு தான் ஆகணும்னா இது குறைஞ்சிருக்கு. இது ஒவ்வொரு மாசம் அவங்க எப்படி கிளியர் கரெக்டா இருக்கு பரவாயில்ல அப்படின்னா அப்படியே டேப்லெட். ஓகே, இப்போ growth எப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்லிருக்காங்க? நல்லா இருக்கு. செக்கப் போயிட்டு சொல்லுவேன். ஓகே, நம்ம வைக்கும் போது 350 கிராமா வச்சோம். இது அப்ப எவ்வளவு இருக்கு? சைன் வாங்கி அவங்க ஓகே அப்படின்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில பிளட் கொடுத்து ஒரு ஸ்கேனர், இந்த லிவர் ஸ்கேனர். அப்ப இருந்து இதே வீட்டுல தான் இருக்கீங்களா? சென்னை வந்தோடனே சென்னையில வந்து டைரக்டா இங்க ஓகே. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க வீடு? எனக்கு நான் இருக்கும்போது இங்க இருந்து அந்த சந்தோம். ஓ சரி சரி. சந்தோம் காலையில இங்க இருந்தேன். அதுக்கு ஒரு பாப்பா எங்கன்னா ஊர் கிளம்ப மாட்டேன், வீட்டுக்கு ஆகமான வெட்டி மைனிட்டு போட்டு பேக் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் அந்த வீடு எடுத்தீங்க. நான் மட்டும் இடையில ஒரு நாள் வந்து தாண்டி நீங்க கிராஸ் பண்ணி வர்றதுக்கு எவ்வளவு பெரிய மனதைரியம் தேவைப்பட்டிருக்கும். அப்பா அவளுக்கு நாளைக்கு சாயங்காலம் காப்பர் டெஸ்ட் நீர்லயும் காப்பர் டெஸ்ட் எடுப்பான். 24 hours நீர் எடுக்கும். ஒரு 5 லிட்டர் தண்ணி கொடுப்பாங்க. 24 hours நீர் எடுக்கும். நாளைக்கு அவளுக்கு எடுக்கிற 2வது பொண்ணு எழுதி கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் வந்து ஹைதராபாத் போயிட்டு டெஸ்ட் 24 hours. நீ காலைல 7 மணிக்கு எடுத்தோம்னா நாளைக்கு காலையில் 7 மணி வரைக்கும் இருந்து கூட அதுக்கு ஊற்றி கொண்டு கொடுக்கணும். அதான் அவங்க ஹைதராபாத் அனுப்பணும். அனுப்பி அந்த டெஸ்ட் வந்தோடனே டெஸ்ட் கொடுத்து செக்அப் போட்டு வரணும்னா அதோட அவளையும் இந்த மாசம் அவளுக்கு போனோம். அதுக்கப்புறம் பரவாயில்ல. அவங்களுக்கு என்ன வச்சிருக்காங்க, அவளுக்கு எந்த இது இல்லாம இருக்குன்னா இப்ப வரைக்கும் நான் அவங்கள்ட்ட வேண்டிட்டு இருக்கேன். போனது அவளுக்கு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருந்தது இவளுக்கு. அவ இப்போ ஒரு அளவுக்கு கடவுள் நல்லா இருக்கா. போனது யாருக்குன்னு சொல்றீங்க? போனது அவளுக்கு தான். அவளுக்கு தான் அவளுக்கு இதா இருக்கு. இவருக்கு பரவாயில்லாம இருக்கு. 2 ஸ்கேன் போட்டு வந்துருக்க. நம்மளாம் மெடிசின் வார்டில் ஒரு வாரம் இருந்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இதே டிராவல்ல பண்ணிருப்பீங்க. அந்த ஸ்மெல் உங்களுக்கு பழகி இருக்கும். சுத்தி அங்க இங்க இந்த 5 லிஃப்ட்ல போயிட்டு வரணுமோ காலையில கூட்டம். அதனால இதுல வர வேண்டி இருக்கும்னே ஸ்டேஷ்ல. இந்த பிளட் டெஸ்ட் ஒரு இடத்துல கொடுத்துருப்போம். கீழே 3ஆம் ஃப்ளோர்ல ஒரு இடத்துல பிளட் டெஸ்ட் அங்க போய் ரிப்போர்ட் ஆகும். எல்லா ரிப்போர்ட்டையும் கரெக்ட் பண்ணி நல்லா பாஸ் ஆகல. எல்லா ரிப்போர்ட்டும் வச்சு ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சார்பாலாம் தெரியும். நிறைய பேர் முதல்ல இருந்தாங்க. ஆபரேஷன் வந்து முதல்ல இருந்தா இவங்களுக்கு அப்புறம் உள்ள ஃபுல்லா பண்ணிட்டாங்க. அதனாலே டாக்டராலே இவங்களுக்கு ஏதாவது ஒரு 10 நாள் எடுத்து ஏதாவது ரெடி பண்ணுவோமோ எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. தொழில் இல்லாம ஆயிட்டு கையில ஊருக்கு வரணும் வந்தா கொஞ்ச நாள்ல எப்படி போனீங்க. கொஞ்ச நாளும் இவ்வளவு சீரியஸ் ஆகும் நமக்கு அந்த டைம் தெரியாது இல்ல. 2 வருஷம் இருந்தேன் கூட தான். அப்படியே உடம்பு சரியில்லாமதான் இருந்தான். ஆனா எங்க வருவோம் போவோம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில வந்திருந்தாப்ப அப்புறம் வந்து கால் பண்ணி கேட்டோம். அவ்வளவு டிராவல் பண்ணி நீங்க கூட்டிட்டு காட்டுங்க. எங்களுக்கு செக்கப்புக்கு எனக்கு செக்கப்புக்கு அந்த டாக்டர் தான் பைசா கொடுத்து ஆஸ்பத்திரியே வந்து அவங்களே அந்த ரூபாவை அப்படியே இப்போ உங்களோட இதுதான் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ உங்களுக்கும் அதே இடத்துல சர்ஜரி பண்ணிருப்பாங்க. அவளோட கொஞ்சம் பெருசு அவங்க 2 பேரும் 7 மாடல். ஒன்னு 550 இருந்துச்சு. இந்த மயிலாப்பூர் எடுத்த அந்த 550ல 350 கிராம் வெட்டியிருக்காங்க. இது வந்து எப்படி டிசைட் பண்றாங்க? இது 350 கிராம் தான்ன்றது எப்படி டிசைட் பண்றாங்க? உங்களோட அளவை வச்சா இல்லாட்டி இவங்களோட அளவு வச்சு ஓகே இவ்வளவு எடுக்கணும், இதுக்கு மேல எடுக்க கூடாது அப்படின்ற ஒரு இவருக்கு ஸ்கேன் எடுத்தோம். ஓகே ஸ்கேன் மட்டும் 40,000 இந்த லிவருக்கு. ஓ டெஸ்ட் ஃபுல்லா எஸ்ஆர்எம்ல பண்ணோம். நல்லா செக்கப் எஸ்ஆர்எம். அப்பதான் அந்த சார்ல ஏன் எஸ்ஆர்எம்ல அவங்க அதான் பெஸ்ட்னு சொல்லிட்டாங்களா? அங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் லிவர் எப்படி இருக்குங்கறத எஸ்ஆர்எம்ல வந்து இந்த ஆபரேஷனுக்கு இதை விட போடுறாங்க பைசா. அதனால சார் லிவர் இப்படிதான் இருக்குமா? லிவர்ல இருந்து போகுது இல்ல அந்த ரூட்ஸ் உள்ள ரூட்ஸ் நமக்கு மேல உள்ள ஷேப்பா காட்டல. ஓ ரைட் ரைட். ஓகே இதுல தெரியுது இல்ல. ஓகே ஓகே. நம்ம கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து இப்போ தனியார் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, கவர்மெண்ட்ல இருக்காங்கல்ல. கண்டிப்பா ஜாய் வர்க்கீஸ்னு இருக்காரு. அவர் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப அதிகமாகும். இந்த ஆபரேஷன் அங்கேயே பண்றாங்க, எஸ்ஆர்எம் பண்றாங்க. ஆனா இதோட அவங்க அமௌண்ட் ஆனா ஆபரேஷன் அங்கே சொல்லிக்கிறேன். செக்கப் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்ஆர்எம்ல ஒரு வாரம் 8 நாள் இருக்கும். 2 பேரும் அட்மிட் பண்ணி
இங்க ரூம் வாடகையே உங்களுக்கு ஒரு நாளுக்கு 6000 6000 ரூம் வாடகை. 2 பேருக்கும் 12,000 ரூம் வாடகை. அதுக்கப்புறம் 1000 சாப்பாடு டெய்லி உள்ள சாப்பாடு இருக்கு. அது 3 லட்ச ரூபா இருக்குல்ல. அந்த 3 லட்சத்தையும் ஒரே ஒரு டாக்டர் ஒரு சென்னையில ஒரு டாக்டர் வந்து அவர் நானே கேள்வி பண்ணிருக்கேன். சென்னையில உள்ளவங்க தான் கேட்க போயிருந்தோம். எனக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க எனக்கு அவங்க கூட்டு போயிருந்தாங்க. அவங்க கூட்டு போய் ஒரு 5000 தருவாங்க வாங்கிட்டு சொன்னாங்க. இவங்களை பார்த்தோன்னே இவங்களே கூட்டிட்டு நம்ம வழி முடிஞ்சு போய் இருந்தாலும் ஆளுக்கு போய் எப்படி இருக்கு அப்போது ஓவன் இருப்பாங்க சோண்டெல்லாம் தூக்கி போய் இருக்கும் எதுவும் மட்டும் தான் இருக்கும். பார்த்தோன்னே எவ்வளவு ஆகும்னு சொன்னாங்க. நான் எங்கிட்ட வந்து அப்ப நானும் சொன்னாங்க எஸ்ஆர்ல அப்போ நீங்க 1 லட்ச ரூபா குறைச்சி விசாரிச்சு கேட்டு பாருங்க அப்படின்னு 1 லட்ச ரூபா நானே அதுக்கப்புறம் நாங்க பில்லு கொடுத்து பில்லு கிளைம் பண்ணுறாங்க வந்து பார்க்கணும். வந்து நாங்கள் கேட்டு நிற்கிறோம். நானும் கொடுத்து நீங்க செலவு இந்த மாதிரி சில மனுஷங்கள் இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த செலவுல நீங்க இருக்குல்ல அந்த இருக்குல்ல அந்த செலவுல நீங்க பாத்துக்கோங்க. அப்போ அப்படி கனெக்ட் பண்ணா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டு இது மூலமா கலெக்ட் ஆனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. அவங்களால முடிஞ்ச உதவியை ஹெல்ப் பண்ணாங்களே. இதனால இப்போ அவளை இவ்வளவு இடம் நாங்க சேர்த்திருக்கும் போது 85,000 ஒரே நாள்ல கட்டணும். இப்ப அந்த போடலன்னா அந்த 85,000 எங்க கையில இன்ஃபெக்ஷன் ஆச்சு இல்ல. செக்அப் பண்ணிட்டாங்க. 2 பேரும் ஆபரேஷன் செக்அப் நடந்துச்சு. அதுல எடுத்துட்டாங்க. ஆபரேஷன் நடந்ததுனாதான் இது இன்சூரன்ஸ்ல கிளைம் ஆகும். ஆபரேஷன் பாப்பா பண்ண முடியல டிஸ்சார்ஜ் பண்றீங்க அதனால இது நீ பே பண்ணிருக்கோம். 80,000 உடனே அந்த அமௌண்ட் இருந்துச்சுல்ல. அப்பா அது 80,000 எவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்றானுங்க. 80,000 பே பண்ணிட்டோம். எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. இது ஆபரேஷன் நடந்தாதான் நான் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. ஒரு நாள் தான் உண்டாருங்க. என்ன 8 மணிக்கு கூட்டு போனாங்க காலையில 8 மணிக்கு 11 மணிக்கு கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஊட்டி அப்படின்னா அதுக்கப்புறம் 12 மணிக்கு நைட்டு 7:30 மணிக்கு முடிஞ்சிச்சு. காலையில 8 மணிக்கு போனாங்க. நைட்டு 7:30 மணி முடிஞ்சோடனே அவனோட லிவர் யாருமே பக்கத்திலே போகலாம். அவன் லிவரை எடுத்த லிவரை கொண்டு போய் காட்டலாம். காட்டிட்டு எவ்வளவு கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ கிணத்துல வச்சு கொண்டு போய் காட்டி அதுக்கப்புறம் அதோட முக்கியம் யாரு இவங்களோட கட் பண்ணதான் அந்த காட்டினாங்க. உள்ள இருந்து எடுத்தாங்க. ஆமா ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. பெருசா இருந்துச்சு. அதை பிளேட்ல வச்சு கொண்டு பாப்பாட்ட சூப்பர். அதுக்கப்புறம் 25,000 ஆனா கடைசி வரைக்கும் இது வந்து உண்மையாவே என்ன ரீசனால வந்துச்சுன்றது தெரியவே தெரியாது. ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்குமே ஜீன மூலியா தான் சொல்றாங்க. நாங்க எத்தனையோ வர பிரச்சனை இல்ல இப்ப என்னோட கேள்வி என்னன்னா இப்ப இது ஜீன் மூலியமா தான் அப்படின்னா இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் வந்து இப்போ இருக்கலாம் தண்ணி என்ன 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 இந்த தண்ணினால வந்திருக்கலாம் அப்படிங்கறதுதான் இப்போதைக்கு அவங்களோட இது. இப்போ இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய சாப்பாட்டு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? வெளியே அதிகமா இது வாங்கி சாப்பிடுவீங்க? கிடையாது. அதுலயும் இவ அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. இவன் சாப்பிடுவான் சிக்கன் தான் சாப்பிடுவான். கறி மீன் தான் சாப்பிடுவான். அவன் மூத்தவா அளவோட ஒரு காப்பி குடிச்சா கூட வேற ஏதோ கொடுத்தா கூட திங்கவே மாட்டான். அவன் இன்னொரு சொல்லியா இருப்பாவா. 5 மணிக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி வீடு நீட்டா இருக்கும். ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்தோம். இந்த 2 பிள்ளைகளும் படிச்ச காரணமே அவ்வளவுதான். என்னால கூட கிடையாது. நல்லா படிச்சதுன்னா ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பவும் மாட்டான். 3 வருஷம் வந்த உடனே உட்காந்து படிக்க வச்சு போர்டில் எழுதிட்டு மேக்ஸ் எதுனாலும் டீச்சர் அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு எண்ணம். மற்றபடி அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. 17 வயசு பிள்ளைன்னு சொன்னாலே யாரும் நம்ம செல் பார்க்க மாட்டா, டிவி பார்க்க மாட்டா. ஆள் உருவத்தை பார்க்கும்போது எனக்குமே 17 வயசு மாதிரியே தெரியவே இல்லை. பார்க்க மாட்டா, செல்லு பார்க்க மாட்டா, பாட்டுக்கு இருப்பாங்க கூட. எந்த இதுவுமே நீட்டா இருக்க வச்ச முறை வச்ச இடத்துல வைக்கணும்பா. நல்லா ஒரு எல்லாமே நல்ல ஒரு கேரக்டர். படம் வரையறதும் சரி, எழுத்துலையும் சரி, படிப்புலையும் சரி. ஆயுசு மட்டும்தான் அவங்களுக்கு கம்மி. மற்ற எல்லாருமே அவங்களுக்கு கடவுள் ஆயுசுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க நினைப்பீங்க பாப்பா வந்து ஐயோ 17 வயசுல இறந்துட்டான்னு நீங்க மேபி நினைப்பீங்க. ஆனா அவளோட நினைவுகளை நீங்க சுமந்து கொண்டு போறீங்க பாத்தீங்களா, அது அவளை வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். அதான் உண்மை. இது வந்து காதலுக்கு மட்டும் பொருந்தாது, இது வந்து ஒரு எல்லா விதமான அன்புக்கும் பொருந்தும். கண்டிப்பா. அதனால அந்த நினைவுகளை கொண்டு போங்க. அதை வந்து ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சேருங்க. ஒரு பக்கத்துலதான் இருக்கலாம். அப்படி இருக்குமே எங்க சிந்தனை எங்க கூட தான் இருக்கும். இதுவும் என்ன பாப்பா இந்த கல்றையில தான் பாப்பா வந்து கேட்கலாம். இப்போ வெளியே போனாலும் சரி வச்சாலும் சரி அந்த எங்களால முடிய முடியும். சில நேரம் நினைச்சாலே மனசு அவ்வளவு ஒரு வழிய வேதனையா இருக்கும். எங்க நினைச்சா இவங்க 2 பேரும் ரொம்ப ஒரு பயப்பாடு
நம்ம அப்படியே ஓரளவுக்கு இதாக இருந்தது. ஏன்னா அவன் இறந்தாண்டைக்கு இவங்க 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஏன்னா இவங்க 2 நாள் மாணிக்கம் வந்து எனக்கே தெரியாது. அவன் இறந்தாண்டைக்கு நான் அவன் கூட இருந்ததுனால இந்த 2 பிள்ளையும் நான் பார்க்கல. வெளியே கூட்டு போயிருப்பாங்க கூட நினைச்சேன். ஆனா இவங்க 2 பேருக்கும் ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருந்துச்சு. அவன் அடக்கில் எடுக்கும்போது தான் இங்க கூப்பிட்டு வந்துருக்காங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸ் என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, பிள்ளைங்களுக்கு வந்து இதை கொடுத்துடணும் அதை கொடுத்துடணும், நான் பட்ட கஷ்டத்தை வந்து கொடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்கள் படுற கஷ்டம் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியும். ஏன் தெரியணும் அப்படின்னா, இப்போ ஒருவேளை இப்படி எடுத்துப்போம், பாப்பா மூத்தவ வந்து நல்லா படிக்காமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துட்டு அவளை நீங்கள் ஈஸியாக மறக்கிறதுக்கான நிறைய சூழ்நிலைகளை க்ரியேட் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் அந்த ஒரு சூழ்நிலையில் க்ரியேட் பண்ணவே இல்லை? அப்போ ஏதோ ஒரு இடத்துல பாப்பா ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாக வந்துட்டனால பாப்பாவுக்கு கீழே வர்ற 2 பேரையும் அவள் அரவணைச்சு கரெக்டாக அதே மாதிரி கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டுருச்சு இல்லையா? ஒருவேளை மூத்தவ வந்து நல்லா படிக்காமல் மற்ற 2 பேர் மட்டும் நல்லா படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிரியேட் ஆகிருந்துருக்கலாம்ல. ஏன் வரலன்னா, ஏதோ ஒரு இடத்துல உங்களோட கஷ்டம் அவளுக்கு புரிஞ்சிருந்திருக்கும், இல்லை அவளுக்கு புரியிற தன்மை நிறைய அதிகமாக இருந்திருக்குமா இருக்கும். யாரா ஒரு பிரபலம் வந்தா கூட ரொம்ப பயப்படுவா. அந்த சிக்கனத்தை மொத்தமா வச்சிருந்து புரிஞ்சும்பா. யாராட்டு வந்து அவங்களோட அப்பா அம்மா கொடுத்தாலும் தெரியாது அப்படியே வச்சிருப்பா. எதுவுமே வாங்கி சாப்பிட ஆசைப்பட மாட்டான். அது எங்க வீட்டுல எல்லாருமே ஆச்சரியப்படுறது அதுதான். இந்த பொண்ணு எதுவுமே வாங்கி சாப்பிட பிடிக்காத அப்படின்னு யாருக்கு கொடுத்தாலும் சேர்த்து வச்சிருப்பா. அவங்க அப்பா பிறந்தநாள் வந்தா கூட சட்டை எடுத்து கொடுத்துருவான். அப்படிதான் அவளோட இது. இல்லை இவங்களுக்கு ஏதாவது வேணா இவங்களுக்கு ஒரு சின்ன கம்பளி இல்லை பிளாஸ்டிக் வலையில ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டாலும் வாங்கி கொடுத்துருவான். அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளைங்க. உண்மையில மறக்க முடியாத ஒரு இது. ஹாஸ்பிட்டல்ல எல்லாத்துக்கும் நல்லா பேசுவா. அவங்க டாக்டரே அழுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஜிஹெச்ல 3 வருஷம் அவங்க இருந்ததுக்கு அவங்களாலே நம்ப முடியல. இந்த பொண்ணு எப்படி இறந்துச்சு என்ன ஆச்சுன்னு தான் கேட்டாங்க. நல்லா தானமா இருந்தா அப்படின்னு. இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துட்டான். அதுதான் ஒரு முடியாத ஒரு இது. அதுதான். ஏன்னா அவ்வளவு வாட்ச்மேன்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. கொஞ்சம் சமாதானப்படுத்துவோமா, கொஞ்சம் சமாதானப்படுத்துவாங்க. இருந்தாலும் முடியாது. ஏன்னா நான் அவளை வந்து அணைச்சுதான் வைப்பேன். ஆனா அவளுக்கு அவளால முடியல. அந்த எதுக்கு அழுறன்னு அவளுக்கும் தெரியல. அவளுக்கும் அந்த கண்ணெல்லாம் ஒரு மாணிக்கம் போய் ஒரு சின்ன நீங்க சொன்னீங்க சின்ன குழந்தை மணிக்கு அப்படி அந்த டைம்ல அவ இருந்தா. அவனே சொல்ல முடியாது. அந்த நேரத்துல அவ அப்படிதான் இருந்தா. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் தான் என்னை ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் நான் ரொம்ப சிக்காக இருந்தேன். முகம் தெரியாத பேர் தெரியாத நிறைய பேர் எனக்காக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ப்ரேயர்ஸ் வந்து எனக்கு சேர்ந்துருக்கு. நீங்கள் 1 ரூபா கொடுத்துருந்தீங்கனாலும் அது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு மருத்துவத்துக்கு உதவி இருக்குது. உங்களோட உதவிக்கு நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த டாக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம பண்ணுற ஏதோ ஒரு சின்ன செயல் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்துது அப்படின்னா கட்டாயமாக அதில் நம்ம எவ்வளோ பெரிய பங்காக வேணா இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பெரிய அளவில் ரீச் பண்ண உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க.